அவர் இருந்த காலத்தில் மட்டுமில்லாமல் அவங்களுடைய படைப்புள் மூலியம் சாகாவரம் பெறுகிறார்கள். அப்படி சாகாவரம் பெற்ற எனது தந்தை பாரதராஜா இன்று அமைதியாக ஒரு பெட்டிக்குள் அடங்கி இருக்கிறார். ஒரு பெரிய ஆலமரம் அமைதியாகி படுத்திருக்கிறது. அந்த ஆலமரத்திலிருந்து வந்த விழுதுகளாக பாக்யராஜ், பார்த்திபன், என்னுடைய இயக்குனர், நாங்கள் எல்லோரும் அவர் அந்த மரத்தில் வந்த தொற்றிக்கொண்டு சினிமாவை கற்றுக்கொண்டு இன்று அவர் முன்னே நாங்கள் தலைவணங்கி அவர் கால் தொட்டு நாங்கள் நிற்கிறோம். ஒவ்வொரு முறையும் அவரை பார்க்கும்போது அவர்கிட்ட இருந்த வேகம், ஒரு மின்னலை போல அவர் மனிதர்களிடம் பழகுவது, மனதில் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் உடனடியாக ஒரு துளி கூட யோசிக்காமல் தன்னை வெளிப்படுத்துவது என்று எல்லா மணித்துளிகளிலும் அவர் கலைஞனாகவே வாழ்ந்தார். என் தாய் தந்தையருக்கு கூட நான் இவ்வளவு கடமைப்பட்டதல்ல. எங்கள் தந்தையார் பாரதராஜாவுக்கு நான் அவ்வளவு பெரிய கடமைப்பட்டிருக்கிறேன். எப்படி தாய் தந்தையர் இல்லாமல் நான் இந்த பூமியில் வந்திருக்க முடியாதோ, அதேபோல் என் தந்தை பாரதராஜா இல்லாமல் இந்த சினிமா என்னும் இந்த ஆகாயத்திற்குள் நான் பிரவேசித்திருக்கவே முடியாது. வாழ்நாள் முழுவதும் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அவர் நம்மளோடு எப்பொழுதும் இருப்பார். தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் அவர் நம்ம கூட இருப்பார். அவர் கால்களை தொட்டி நான் வணங்குகிறேன்.